ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு மாவடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 கிலோ அளவு மாவடு கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் உணர்த்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் வெயிலில் வச்சுருந்தேன். அப்போ அந்த தண்ணியில் நல்லா சொட்டிடுச்சு. அப்போ தான் நமக்கு அது வீணாகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு டவலில் நல்லா துடைச்சி கூட எடுத்துக்கலாம். அதை பாத்திரத்தில் அப்படியே மாற்றி நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு உப்பு நல்லா போட்டு குலுக்கி ஒரு வாளி மூடி போட்டு ஒரு ஓரமாக மூடி வச்சுருங்க. ஒரு 3 நாள் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு அந்த ஆயிலெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் மஞ்சத்தூள், வெந்தயம், கடுகு வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் இருக்கும். 100 கிராம் சில்லி பவுடர் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சது தான். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி ஒரு 3 நாள் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக என்னோடய ஸ்டைலில் மாவோட ரெடி ஆகிடும். ஒரு தடவை வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் வீணாகாது. இல்லைனா மேலே ஃபுல்லாக பூர்ண புத்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு தடவை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்க. 2 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.